வணக்கம். வார ராசி பலன். இந்த வார தொடக்கமே பார்த்திங்கன்னா 5 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்குங்க மகர ராசியில். சுக்கிரன், சூரியன், செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. ரெண்டுமே நெருப்பு பிளானட்டு. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அது கூட சந்திரன் உள்ளே வராரு இந்த வாரம். அதுக்கப்புறம் புதன் இருக்கார். இந்த 5 கிரகமும் கிரக யுத்தம் அந்த இடத்துல நடக்குது. இனிமேல் தமிழ்நாட்டில் வெயில் அப்படியே ஸ்லோவாக அதிகமாகிடுங்க. ஏன்னா 2 பெரிய நெருப்பு பிளானட் சூரியன் செவ்வாய் மகரத்தில் இருக்காங்க. 3 ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. இந்த வார ராசி பலனில் நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இந்த வார ராசி பலன் 19லேருந்து 25 வரலும் பார்த்திங்கன்னா இந்த 5 கிரகம் கூடியிருக்காங்க இல்லையா மகரத்தில். இதுக்கு மேஷ ராசி 1வது ராசி. 3 ராசி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதிக பலன் அனுபவிக்கிறதுல ஒருத்தர் மேஷ ராசி. இப்போ ஏன்னு பார்த்துருவாங்க. ஒரு மனுஷனுக்கு தொழில் ஸ்தானம் முக்கியம்னும்போது 10ஆம் இடத்துல 5 கிரகம் உட்கார்றது ரொம்ப பெரிய விசேஷம். அவங்களோட ராசிநாதனை செவ்வாய் பகவானே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு நிலைமை உண்டாகுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை நிரந்தரமாகும்னா நிரந்தரமாகும். வேலை மாற்றம் வேணும்னா மேலே மாற்றத்துக்கு ட்ரை பண்ணால் இந்த டைமில் கிடைக்கும். தொழிலால் ஒரு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதை நல்லா யூஸ் பண்ணிங்க. இதை விட்டுறாதீங்க இந்த டைமை. அரசாங்க காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் பெட்டிஷன் போட்டிருந்தீங்களா அதெல்லாம் முடியும். அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வாரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பு முனையாக கூட உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகங்க. புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா புதன் வேறு அந்த இடத்துல சேர்ந்துருக்காரு. சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் சைன் பண்ணும்போது புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து சைன் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு அமையும். பெரிய பெரிய பிஸ்னஸ் விசிட்டு ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமில் கையெழுத்து போடுறதுக்கான பெரிய விசேஷம் இருக்கும். உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. சரியா? அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிங்க. இதுக்கு இன்னும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய பண வருமானத்தையும் உங்களுடைய பதவி உயர்வையும் இன்னும் அதிகப்படுத்திக்கணுன்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தை முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம நேயர்கள் 5 கிரக சேர்க்கை அடிக்கடி வர்றதில்ல. அதனால் இதை யூஸ் பண்ணி பயனடையுங்க. என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, வாங்க இந்த வாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த 5 கிரகம் சேர்ந்துருக்கு இல்லையா மகரத்தில், அது உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அமைஞ்சிடுச்சுங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன். சூரியன் ஒரு ஆளுமைக்குரிய கிரகம். செவ்வாய் ஒரு பவர், அந்தஸ்து, பூமிக்காரகன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த 2 கிரகம் நல்லா இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம். அவங்க பாக்கியத்தில் இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாக அமையும். புதன் அங்கே இருக்கார், புத்திக்காரகனும் இருக்கார். சுக்கிரன் எல்லா சுகங்கள் அதிபதியும் பாக்கியத்தில் இருக்காங்க. சந்திரனும் அங்கே ஒரு 2.5 நாள் இருப்பார். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் கிளான்ஸாக பார்த்துருவோம். இதில் இந்த வாரம் வெளிநாடு வேலை எதனா சரி ட்ரை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் விஷயமாக எல்லாமே நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் சிறப்பான வாரம் இது. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பாக்கியம் அதிகமாக இருக்கிறதால புதிய கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க. அதனால் இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஒரு பெரியவரின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. அது வேலை செய்கிற இடத்துலையா இருக்கும், வெளியே செய்யறது யாராவது ஒரு அட்வைசர் மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா அதை டைட்டாக பிடிச்சி அந்த சைடில் நீங்கள் அதை ஆலோசித்து அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருப்பீங்கன்றது ஜாதகம் சொல்லுதுங்க. இந்த கிரக நிலவரம் சொல்லுதுங்க. சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல டைம். இது சாதகமாக முடியும். எதனா நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்லபடியாக முடியும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் இந்த சிறப்பை அதிகப்படுத்தி தரும். அதை மறந்துட வேணாம். இந்த நல்ல டைமை யூஸ் பண்ணிங்க. என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார தொடக்கம் அந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. விச் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். 5 கிரகமும் அஷ்டமத்தில் இருக்காங்க.
இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற 2.5 நாள் மட்டும் அந்த சந்திராஷ்டமம் டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் மூன் வந்து சந்திரன் வந்து மாறி போயிடுவார். அந்த 4 கிரகம் மட்டும் கண்டினியூ பண்ணோம். நம்ம 4 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து காலை 11:30 மணி புதன்கிழமை காலையில் 11:30 மணிலேருந்து வரை வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். திங்கள் காலையிலேருந்து புதன் 11:30 வரலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எதையும் பதட்டமாக செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். 1க்கு 2 வேளை ஆலோசிச்சுட்டு பண்ணுங்கள். 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார், கூட சூரியனும் இருக்கிறதால வண்டி வாகனத்தில் எந்த விதமான வேலையும் காட்டாதீங்க. தயவு செஞ்சு பொறுமையாக போங்க. இந்த 2.5 நாள் நீங்கள் பொறுமையாக போங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து பொது போக்குவரத்தில் கூட போங்க, பிரச்சனை கிடையாது. இல்லைனா வேறு யாருனா வண்டி ஓட்ட சொல்லுங்கள், எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. 5 கிரகம் சேர்ந்துருக்கு, அதனால தான் வார்னிங் கொடுக்குறேன். இதை வந்து ஒரு நல்லத்தனமாக எடுத்துங்க, கோச்சிக்காதீங்க என் மேலே. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை வந்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். இந்த டைமில் வந்து சொத்து சம்மந்தமாக எதுலேயும் கையெழுத்து போடாதீங்க இந்த 2.5 நாள். அப்புறமா வந்து செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனா எதனா புதிய சொத்து எதனா வாங்கினீங்கன்னா அதில் வில்லங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். எல்லா பேப்பர் ஒர்க்கையும் 1க்கு 4 தடவை பார்க்கணும். இல்லைனா வந்து காலத்துக்கும் இதை நினச்சி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். எதுக்கும் பயப்பட வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த 2.5 நாளும் சரி, இனிமேல் வர ஒரு 30 நாளும் சரி, நீங்கள் கரெக்டான டைமில் தூங்கி கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டு கரெக்டான டைமில் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த சந்திராஷ்டமமும் இந்த 5 கிரக பாதிப்பில் இருந்தோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும். அதனால் நீங்கள் எந்த கவலையும் வேணாம், உங்களுக்கு தைரியமாக இருங்க. நம்ம பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், பொறுமையாக எல்லாத்தையும் செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது. அருமை கடக ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் 3 நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. எல்லா எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி தரும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும். ஆனால் மதியம் வந்து புதன்கிழமை மதியம் வந்து மதியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் வருது. அந்த டைமில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் நீங்கள். ஏன்னா உங்கள் துணையோட இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து வீண் வாக்குவாதம் எதுவும் வராமல் பார்த்துங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும். பதட்டத்தை கொஞ்சம் விட்டுருங்க, வண்டி வாகனத்தில் உஷாராக இருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு எதுவும் ஒரு பேப்பர் ஒர்க்கெல்லாம் வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து சைன் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி இருக்கிறதால நீங்கள் இந்த டைமை வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு பயன்படுத்திங்க. கேந்திர ஸ்தானத்தில் வந்து சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் இருக்கும்போது கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் உண்டாகும். அதே மாதிரி கவர்மெண்ட் விஷயத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறதால உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். ரொம்ப கொஞ்சம் வேகமாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தனிஞ்சு போகணும். ஏன்னா வந்து அங்கே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது வீட்டில். ஏன்னா 7ல் வந்து செவ்வாய் இருக்கார் இல்லையா, அதனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொஞ்சம் இந்த 2.5 நாளை மட்டும் கொஞ்சம் பார்த்து நினைக்குங்க. அடுத்த 38 நாளுக்கான வீடியோ இருக்குது, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு பிரமாதமான வாரமாக இருக்குங்க. ஏன்னா உங்களோட ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க எல்லோரும். அந்த சத்ருக்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. 6ஆம் இடத்துல 5 கிரகம் வந்து உக்காந்துருக்காரு. உங்கள் ராசிநாதன சூரியன் உக்காந்துருக்காரு, கூட செவ்வாய் இருக்கார், உங்கள் சுக்கிர பகவான் இருக்கார், சந்திர பகவான் இருக்கார், புதன் இருக்கார். இந்த கிரகங்கள் எல்லாமே 6ல் உக்காந்துருக்கும்போது உங்களுடைய மூளை பயங்கர சுறுசுறுப்படையும், எதிரிகளெல்லாம் வீழ்த்திடுவீங்க. நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, தனி வாழ்வில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாலும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் எதிரிகள் இந்த வாரம் வந்து விழுவாங்கன்றதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து தைரியத்தை இன்னும் உங்களுக்கு பல மடங்கு அதிகப்படுத்தி நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ரொம்ப நாளாக வந்து அடைப்படாத கடன், பிஸ்னஸ் கடன், இந்த மாதிரி தனி மனித கடன் எது இருந்தாலும் வந்து ஒரு முடிவுக்கு ஒரு ஆக்ஷன் இப்போ எடுத்திங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வருங்க. இந்த நாளை யூஸ் பண்ணி அந்த கடனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கான ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கடைசியில் சனிக்கிழமை அப்போ வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க. நம்ம சந்திராஷ்டமத்தில் எல்லா நேயருக்கும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து தேவையில்லாத பதட்டம் அடையாமல்
கொஞ்சம் நிதானமாக எல்லா காரியத்தையும் செய்யணும். அவசரப்படக்கூடாது. எந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 2 நேரம் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். நல்லா தூங்கி எழுந்துங்க. டைமோடு சாப்பிடுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்படாதீங்க. சந்திராஷ்டமம் எதுவும் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு சத்ரு ஜெயம் இந்த வாரம்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த வாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லா விதமான பலனும் அடையணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் சிவபெருமானை டைட்டாக பிடிங்க. சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு தெரிகிற ஒரு கோள், பெரிய கோள் உங்கள் ராசியோட கோள் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஆத்ம பலன் பெருகும். ஆத்மா ரொம்ப புனிதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. இது தொடர்ந்து செய்யுங்க. இந்த வாரத்தில் அதிக பலன் அடைகிற ராசியில் 3 ராசியில் மேஷ ராசிக்கு அடுத்தது சிம்ம ராசியான நீங்களும் ஒருத்தருங்க. அதனால் இந்த டைமை பயன்படுத்திங்க. சத்ரு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அதை மறந்துடாதீங்க. சந்தோஷமாக இருங்க. அருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருங்க. இந்த வார பலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 5 கிரக சேர்க்கை அது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் 5 கிரகங்களும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலம் குறித்து ஒரு புதிய திட்டங்கள்லாம் போட்டிங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மேலும் சிறப்பை நல்லா அதிகப்படுத்தி தரும். ரொம்ப நாளாக உங்களால் முடியாதுன்னு சில விஷயங்கள்லாம் நினச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் திட்டங்கள், தொழில் தொடங்கணும், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் பண்ணிங்கன்னா நல்லபடியாக அமையும் உங்களுக்கு. அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சில சில புதிய எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சூரிய பகவான் இருக்கார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சில முயற்சிகள்லாம் எடுங்க. நல்லபடியாக நடக்கும். மேலும் இந்த வாரம் முழுசுமே உங்களுக்கு ஒரு லாபகரமான வாரமாக தான் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிகமாக இருக்கிறதால தொழில், பிஸ்னஸ், வியாபாரம் மற்றும் குடும்ப அமைதி, குழந்தைகளால் மேன்மை, அப்புறமா பூர்வீக சொத்துக்களில் இருந்து வில்லகம் இதெல்லாம் நீங்கி இந்த வாரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த நாளை நல்லா பயன்படுத்திங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை கூட்டி தருங்க. பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை கொடுங்க. இது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 5 கிரகங்களும் ஒரு முக்கியமான கிரகங்கள். சந்திரன் மட்டும்தான் சீக்கிரமாக மூவ் ஆகிடுவார். மீதி கிரகங்கள்லாம் ஒரு 15 நாள் 30 நாள் இருப்பாங்க அந்த இடத்துல. அதனால் இந்த பலன்கள்லாம் தொடரும் உங்களுக்கு. நீங்கள் நிலம், பூமி வாங்குகிற விஷயம் எதனா சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த டைமில் பண்ணால் அது ரொம்ப சிறப்பாக அமையுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அங்கே இருக்கார். அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த ஒரு இடத்த வாங்கிறதோ விற்கிறதோ முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வாரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி அதை நல்ல முறையில் செய்ய முடியும். புதன் அங்கே இருக்கார். புதன் அங்கே இருக்கிறதால எதாவது மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வரணும்னு நினச்சி படிக்கணும்னு நினச்சவங்க, இவங்க எல்லாரோட நினைவும் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் பிரமாதமாக அமையுன்றதில் சந்தேகமே இல்லைங்க. சுக்கிர பகவான் 4ல் இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு விதமான குதூகலமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி இந்த வாரத்தில் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பொதுவாகவே சுக்கிர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா மேலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறந்துடாதீங்க. இந்த வாரத்தை முழுமையாக பயன்படுத்தி பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் அதிகமாக பயனடைகிற 3ஆவது ஆள் நீங்கள் தாங்க. 3 ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தர் நீங்கள் தாங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. உங்கள் தைரியஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரிய வெற்றி உண்டாகும். ரொம்ப நாளாக பயந்து இருந்த விஷயம், நமக்கு உடம்பு பிரச்சனையா, இல்லை ஒரு கடன் பிரச்சனையோ, இல்லை ஒரு வேலை பிரச்சனையோ இருந்ததுன்னா அதிலெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு முடிவை தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா தைரியஸ்தானத்தில் 5 கிரகம் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனும் இருக்கிறதால ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
புதன் பகவான் அங்கே இருக்கார். அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கங்களை அறிஞ்சு அந்த விஷயங்களை முடிக்கிறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கிடைக்கும். துணிச்சல் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று வந்து வேலையில் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனால் அது எதிர்காலத்தில் வந்து பல வருஷத்துக்கு பயன் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நல்ல ஒரு வியாபார உத்திகள்லாம் வந்து சிலதெல்லாம் நீங்கள் இந்த வாரம் எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வந்து அனுமான் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், பணம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அனுமான் வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பாக உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு சிவப்பு கலந்த ஆடையை பயன்படுத்துங்க. கருப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி. அருமை தனுசு ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சந்திரன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. இது 5 கிரக சேர்க்கை. ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். 2.5 நாள் அங்கே இருப்பார் அந்த ராசியில் சந்திரன். அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் வந்து உங்களோட குடும்பத்தோட அமைதி, பணவரவு, வியாபாரம், குடும்பம் இல்லாதவர்களுக்கு ஒரு குடும்பம் அமைய வாய்ப்பு இருக்குது. எதனா திருமண காரியங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டைமை விட்டுறாதீங்க. வங்கி கடன் எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடச்சிருங்க. இல்லை நீங்கள் ஒரு கடனை அடைக்கணும்னு நினச்சிருந்தனாலும் அதுவும் நடக்கும். உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே பணப்புழக்கம் கையில் ரொம்ப தாராளமாக இருக்கும். 2ஆம் இடத்துல உங்களோட பேச்சு வன்மை நல்லாயிருக்கும். பேச்சு தொழில் மூலம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையன்றதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி புதன்கிழமை மட்டும் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்க கற்றுக்குங்க. ஏன்னா அந்த கிரக யுத்தத்தில் வந்து புதன் மாட்டிகிட்ருக்காரு. சூரியன் செவ்வாய் இந்த கிரக யுத்தத்தில் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சாந்தமாக இருங்க. புதன்கிழமை அன்றைக்கி புத்தி கூர்மை ரொம்ப பிரகாதமாக இருக்கும் இந்த வாரம். அதனால் நீங்கள் எல்லா காரியங்களையும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியில் முடியும். இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாரத்தை வந்து நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு முக்கியமான காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட கலர் வந்து மஞ்சள் கலர் உங்கள் ராசிநாதனுடைய கலர். அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வாரன்றதை மறந்துடாதீங்க. அருமை மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசி தாங்க இப்போ ஃபோக்கஸில் இருக்குது. உங்கள் ராசியில் வந்து 5 கிரகம் இருக்கார். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன். இந்த 5 கிரக சேர்க்கை. ஆல்ரெடி 4 கிரகம் இருந்தாங்க. அதுக்கான பலன்லாம் நல்லபடியாக அனுபவிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்திர பகவான் உள்ளே வராரு. 2.5 நாள் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் மூவ் ஆகிடுவார். இந்த 5 கிரகம் 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதோட பலன் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணிங்க, முயற்சி எடுங்க. 5 கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சியை வந்து கரெக்டாக பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி வந்து பல ஆண்டுகளுக்கு அது தக்கும். அதை மறந்துடாதீங்க. இந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த தை மாதம் முடிஞ்சு வர முதல் வாரத்தில் வந்து சந்திரனும் செஞ்சு 5 கிரகம் உங்கள் இதில் இருக்கிறதால, உங்கள் ராசியில் இருக்கிறதால இது ஒரு பெரிய அபூர்வமான கிரக சேர்க்கையாக வந்து கருதப்படுதுங்க. இந்த டைமை நீங்கள் விட்டுறாதீங்க. கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த 2.5 நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை போல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேட்ட அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் வந்து என்னடா இது நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கான பலன் வந்து கை மேலே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க. கரெக்டான டைம் தூங்குறது, சாப்பிட்றது, அப்புறமா வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. இதை மனசில் வச்சுங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கனாலும் எதிர்காலத்தில் அது பல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பொறுமையாக யோசித்து ஒரு முடிவு எடுங்க. அது எல்லாமே நல்லபடியாக அமையும். தினமும் காலையில் வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். இது உங்களுக்கு வர நல்ல விஷயங்களோட பலனை வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குன்றதில் சந்தேகம் இல்லைங்க. இந்த வாரத்தை வந்து நல்லபடியாக நீங்கள் உங்களுக்கு வெற்றிக்காக மாற்றிக்கங்க. இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் இருக்குது, மறந்துடாதீங்க. இது முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். இது ஒரு பொது பலன்றதையும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் கண்டினியூவாக பாருங்கள். என் அருமை கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து
உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் சொல்கிற இடத்துல வந்து 5 கிரகங்கள் வந்து உக்காந்துட்டாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சந்திரன் 2.5 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அதனால் கொஞ்சம் வந்து சுப செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உடம்பு முடியாதவங்களுக்கு கொஞ்சம் உடம்பை படுத்தி எடுக்கும். அதனால் நீங்கள் கரெக்டான டைமில் தூங்க முயற்சி பண்ணுங்கள். தூக்கம் வராது, நீங்கள் தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக குடிங்க. உடம்பை ஹைட்ரேஷனாக வச்சுங்க. தியானம் பண்ணுங்கள். கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து ஆத்மகாரகனான சூரியனும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார், சந்திரனும் இருக்கார். ஒரு 2.5 நாளைக்கு இன்னும் ஒரு 2.5 நாளைக்கு கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வாரம். இந்த வாரம் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். குரு பகவான் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேணாம். உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். இது ஒரு வார பலன்தான். அதனால் இந்த வாரத்தில் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு 2.5 நாள் கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிற விஷயம். வெளிநாட்டு தொடர்பு மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க. ஃபாரின் போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக விசா கிடைக்கும். அதே மாதிரி வந்து அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருந்தாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இங்கே இடமாற்றம் கிடைக்கும். ஒரு இடத்துல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா திரும்ப அவங்க குடும்பத்தோடு சேரணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒப்பந்தமும் இந்த ஒரு 2.5 நாள் ஃபஸ்ட்டு 2.5 நாள் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லதுங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. 12ஆம் இடத்துல அடுத்த ஒரு 30 நாள் 32 நாளைக்கு வந்து செவ்வாய் பகவான் இருப்பார் விரயஸ்தானத்தில். ஏதாவது டீல்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் தள்ளி வைக்க முடிஞ்சால் தள்ளி வைங்க. இல்லைனா 1க்கு 2 முறை அதை நல்லா ஆராய்ஞ்சி அதை வந்து நல்லா படித்து பார்த்து இது உண்மைத்தன்மை புரிஞ்சு அதில் செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதால இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் இனிமேல் வராது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. நீங்கள் கும்பராசி நேயர்கள் தைரியமான ஆளுங்க தான். இந்த வாரம் பிரமாதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பரிகாரம் வந்து தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து காகத்துக்கு கொடுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் இதை வந்து ஒரு பழக்கமாக பண்ணிட்டு வாங்க, நல்லபடியாக இருப்பீங்க. மீன ராசி நண்பர்களே, மீன ராசிக்கு வந்துட்டோம். இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், ஜனவரி 19லேருந்து 25 வரலன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து தொடக்கமே நல்லா இருக்குங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 11ஆம் இடத்துல 5 கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், சுக்கிரன் இது எல்லா கிரகமும் சேர்ந்துருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகத்தை வச்சுட்டு நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறிடுச்சுங்க, கிரகங்கள்லாம் மாறிட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம், பெருமூச்சு விடலாம். லாபஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் கஷ்டப்பட்ட வேலையெல்லாம் வந்து மேலதிகாரிகள் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் லாபங்களை பெருக்கலாம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப லாபகரமான வாரமாக இருக்கும். 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் உங்கள் லாபஸ்தானத்தில் 4 கிரகம் இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே சஞ்சரிக்க போகிறாங்க, சரிங்களா? இப்போ சந்திரனும் ஒரு 2 நாள் அங்கே இருக்கார். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலைப்பட வேண்டியது கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மன தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா? அதனால் கரெக்டான டைமில் தூங்குறது, சாப்பிட்றது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது இதெல்லாம் விட்டுறாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி உங்களுக்கு எல்லா செல்வங்கள் கிடைக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வயசானவங்க நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செருப்போ கொடையோ வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நேயர்கள் எல்லாரும் வந்து வார ராசி பலனை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.